ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்களையும் அது கூடவே நம்ம இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி ஜனவரி மந்த்துக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, பிப்ரவரி மாசத்துக்கான ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். லாஸ்ட் 2 டேஸா நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்டேட் ஆயிருக்காது. ரீசன் வந்து கொஞ்சம் வைரல் ஃபீவர் அப்படின்றனால என்னால வீடியோ அப்டேட் பண்ண முடியல. பட் இன்னும் கியூர் ஆகல. இருந்தாலும் நிறைய பேர் ரெகுலரா நம்மளோட சேனல்ல தர்ஷன் அப்டேட் வாட்ச் பண்ணிட்டு தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேத்து பௌர்ணமி கருட சேவை, நிறைய பேர் தர்ஷன் போயிருப்பீங்க. அதே மாதிரி நேத்து வந்து தர்ஷன் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,176 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிடி அபிஷியலா பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது மொத்தமா 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியா போற இலவச தரிசனத்துக்கு மொத்தமா 8 மணி நேரம் ஆகுது. அதாவது 8 மணி நேரம் அப்படின்றது ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகும். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நீங்க டோக்கன் கிடைக்கல அப்படின்னா கூட நேரடி தர்ஷன்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான், நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் நேத்திர தரிசனம் பார்க்கறதுக்கு. அதனால நீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறீங்க, டோக்கன் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க நேரடி தர்ஷன்ல ஜாயின் பண்ணி கூட தாராளமா பார்த்துடலாம். இந்த 8 மணி நேரம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா தான், அதுக்கு கம்மியாவும் ஆகலாம், சில டைம் ஒரு 10 மணி நேரம் ஆகலாம். ஸோ முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறீங்கன்னா மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். 300 ரூபாய் தர்ஷனா இருந்துச்சுன்னா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். காலையில ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு காலையில ஒரு 3 மணி 4 மணி 5 மணி ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள எஸ்எஸ்டி டோக்கன்ல நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜசுவாமி சத்திரம். அதுக்கு அடுத்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இங்க எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இலவச டிக்கெட் கொடுத்துருவாங்க. இதை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 5 ஹவர்ஸ்ல தர்ஷன் வந்து பார்க்க முடியும். இதோட ஸ்டேட்டஸ் 9 மணி ஸ்டேட்டஸ் படி 28ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு 9 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 1900 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேயும் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்து போறனாலும் நடந்து போகலாம், இல்ல நீங்க வந்து பஸ்ல போறனாலும் பஸ்ல போகலாம். இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு இன்னைக்கான மத்தியானத்தோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 3191 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது நேத்து பௌர்ணமி கருட சேவை. கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நாங்க திருமலையில இருந்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இருந்தீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நமக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு என்னென்ன புக்கிங்ஸ் வரதுக்கு இருக்கு அப்படின்னா, பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாயோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட் மேபி இன்னைக்கு வந்து கொடுப்பாங்களா இருக்கும். இது வரைக்கும் அதை பத்தி அப்டேட் வரல. அதே மாதிரி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட கல்யாணோற்சவம், அதே மாதிரி இன்னும் ஒரு சில சேவா, சுப்ரபாத சேவா, இந்த மாதிரி சேவா டிக்கெட்டும் ஆன்லைன்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட்டும் இன்னைக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு 28, அடுத்து 29, 30. ஸோ இந்த 1 or 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அஃபிஷியலா அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட்லயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பிப்ரவரி மாசத்துல வர்ச்சுவல் சேவால 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்ல தர்ஷன் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எல்லா சேவாஸுமே வந்து கிரீன்ல காட்டும். இது எல்லாமே சேவா தான். இந்த டேட்ல நீங்க திருமலைக்கு போக முடியாது, நம்ம வந்து தர்ஷனுக்கு மட்டும்தான் போக முடியும். அப்படின்றனால கண்டிப்பா தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணணும். இப்போ நீங்க டிசம்பர் லாஸ்ட்லயோ ஏதாவது செலக்ட் பண்ணீங்கன்னா மீதி சேவா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பிப்ரவரியில தான் சேவாஸும் கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்க சேவாஸ் எல்லாம் நிறைய டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிளா போறவங்களுக்கு எல்லாம் வந்து புக் பண்ற மாதிரி இருந்தா அந்த சேவா தான் பண்ண முடியும். இப்போ நான் 9ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சேவா வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அதுல கீழே கிளிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும்.
ஸோ இந்த மாதிரி கிரீன்ல அவைலபிள் இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுவே ரெட்ல இருக்குன்னா பண்ண முடியாது. டிக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கா அப்படின்றத பாருங்க. சப்போஸ் ஒரு 3 டிக்கெட் 4 டிக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அந்த சேவா அந்த டேட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் நமக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்குமான்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு டைம் சேவா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம தர்ஷன் 1 இயர்க்குள்ள பண்ணிக்கலாம். ஸோ இதுல அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஜனவரி மாசத்துல தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்குலாம் 10 நாள் ஓபன் பண்ண மாட்டாங்க. அந்த 10 நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க நேரடியா போயிட்டு கவுண்டர்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து போறீங்களோ அந்த பிளேஸை வந்து சர்ச் பண்ணணும். இப்ப நம்ம சென்னை கொடுக்கலாம், இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹொசூர்ல இருந்து போகுது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருந்து மட்டும் போற பஸ்ல வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. 2 வந்து திருப்பதி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் காட்டுச்சுன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து 1 வே மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாருங்க ஸ்லாட்டட் நாட் அவைலபிள் பிகாஸ் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்னையில இருந்து கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டேட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருந்தா காட்டும். ஸோ சென்னையில இருந்து நம்ம செக் பண்ணும்போது டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து அவைலபிள் இல்லை, எல்லாமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நான் ஓங்கோல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நமக்கு ஜனவரியில வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து 2 ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கும். டிக்கெட்டோட கவுண்டிங்குமே அதிகமா இருக்கு. நீங்க ஜனவரியில டிக்கெட் வேணும் அப்படின்னா ஜனவரி உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டுக்கு முதல் நாள்ல டிராவல் பண்ற மாதிரி டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 22 தர்ஷன் பார்க்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 21ஆம் தேதி டிராவல் பண்ற டேட்டா கொடுக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ண தேவையில்லை. இதுல டிராவல் பண்ணணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி தர்ஷன் போகும்போது நீங்க தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் தனியா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்க அங்க ரிப்போர்ட்டிங் பிளேஸ்ல கொடுத்தீங்கன்னா தாராளமா உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு ஜனவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்கு அப்படின்னா இதுல டேட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜனவரிக்கு வந்து 28 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகியிருக்கு. அடுத்து எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பிப்ரவரி மாசத்துலயே உங்களுக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம தர்ஷன் பார்க்கறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சேனல்ல வீடியோ வரும். அந்த மாதிரி வீடியோ வரல அப்படின்னா எதனால அப்படின்றத நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.